வணக்கம். நான் மன்னரம் நாவல் எழுத்தாளர் ராஜ்குமார் பேசுறேன். இப்ப நம்ம தொகுதி வேட்பாளர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைகை நீர்லருந்து நம்ம பகுதிக்கு தண்ணீய கொண்டு வருவோம். அந்த மாரி ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. இத்தன வருஷமா ஏன் இந்த வாக்குறுதி சொல்லல? இதுக்கான முயற்சி ஏன் எடுக்கல? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்ல. இப்பவாது இந்த விஷயத்த பேசுறீங்க, இதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கங்கிறது தான் என்னோட ஒரு ஆறுதல். அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தோட தான் இந்த காணொளிய பதிவு பண்றேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதி இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிறக்கூடாது. ஒருவேள நீங்க தேர்தல்ல தோற்றாலும் இந்த முயற்சிய கைவிடாம, இந்த பகுதிக்கான தண்ணீர நீங்க கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோளும் கூட. பொதுவா நம்ம பகுதியில வந்து விவசாயம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் 3 இலக்க எண்ணிக்கையில கூட கூட்டம் கூடுறது கிடையாது. அதாவது தண்ணி பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல காப்பீடு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல விவசாயிகளோட மரணத்துக்கு கூட 100 எண்ணிக்கை கூட நமக்கு வரதில்ல கூட்டம். ஆனா, இப்ப தேர்தல்ல உள்ள வேட்பாளர்கள் அனைவர் பின்னாடியும் 1000த்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில கூட்டம் இருக்கு. பொதுவாவே தமிழ்நாட்ல வந்து அ ஒரு பிரச்சனை வந்து சிறிய பிரச்சனையா, பெரிய பிரச்சனையாங்கிறத தீர்மானிக்கிறதே, அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறவங்களோட எண்ணிக்கைய பொறுத்து தான் இருக்கு. இப்போ உங்க பின்னாடி இருக்கிற கூட்டத்த, நீங்க தேர்தலுக்கு பிறகும் கூட இந்த தண்ணிக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்து கூட்டத்த கூட்டி, இதுக்காக நீங்க ஆக்கப்பூர்வமா ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பகுதிக்கு தண்ணி வரும். அதாவது நீங்க தேர்தல்ல தோற்றாலும் இந்த தண்ணீக்காக நீங்க முயற்சி எடுக்கும்